தமிழ்நாடு அளவில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி உள்ளிட்ட கூட்டணிகளுக்கும் கட்சிகளுக்கும் இந்த தேர்தல் முடிவு சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்ன? தேசிய அளவில் இந்தியா கூட்டணி, பாஜக கூட்டணிக்கு சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் என்ன? 10 ஆண்டு காலம் மோடி எங்களை ஆள வேண்டும் அப்படின்னு மக்கள்லாம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் 10 ஆண்டு காலம் கழித்து அந்த மக்கள் உணர்ந்து இருக்கிறார்கள், இவர் ஆள நம்ம கொடுத்தோம், இடம் கொடுத்தோம், ஆனா இவர் நம்மளை வாழவே விடல அப்படின்ற அளவுக்கு அதை உணர்ந்ததின் வெளிப்பாடுதான் இந்த தீர்ப்பு. ஏன்னா இங்க பேசினவங்க ப்ரொஃபஸர்லாம் பேசும்போது நிறைய விஷயங்களை சொன்னாரு. மோடிக்கு தான் தெரியும் 240 சீட்டு எப்படி ஜெயிச்சோம் அப்படின்றது. 300 சீட்ல போட்டியிட்டு 240 வந்திருக்கு. இந்த 240 வர்றதுக்கே நான் பட்ட பாடு இருக்கே அப்படின்ற அளவுல தான் இந்த தேர்தலை அவர் சந்தித்து இருக்கிறார். இந்த எலெக்ஷன் அப்படின்றது இல்ல, அந்த நம்பிக்கை இல்லாம 400 இலக்கு இல்ல, 400 500ன்னு சொல்லலாம். ஆனா அதையே சொல்றதை நிறுத்திட்டாரு தேர்தலுக்கு நடுவுல. காரணம் என்னன்னா அவ்வளவு கடினமான ஒரு தேர்தலாக இது மாறிவிட்டது. ரெண்டாவது, இந்த எலெக்ஷன் மட்டும் 7 ஃபேஸ் இல்லாம ஒரு 3 ஃபேஸ்ல நடந்திருந்தா இந்த 240 கூட வந்திருக்காது. அவங்க எதிர்கட்சி வரிசையில் உட்கார்ந்து இருப்பாங்க. ஏனென்றால் கடந்த 10 ஆண்டு காலமாக பாஜகவுக்கு இந்திய மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அமோக ஆதரவு அப்படின்றது ஒரு விதமான அகங்காரமாக மாறிவிட்டது, ஒரு ஆணவமாக அது மாறிவிட்டது. பார்லிமெண்ட்ல பேசும்போது எதிர்கட்சி வரிசையில யாருமே இல்ல, இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் பலவீனமாக இருக்கிறீர்கள், இந்த முறை எதிர்கட்சி வரிசையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அடுத்த முறை பார்வையாளர் வரிசைக்கு போயிருவீங்க அப்படின்ற அளவுக்கு எள்ளி நகையாடி பேசிய பிரதமருக்கு இந்த நாட்டு மக்கள் ஒரு பாடத்தை புகட்டி கொண்டிருக்கிறார்கள், ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். வலிமை அப்படின்றது ஒரு நபருடைய வலிமை கிடையாது. அப்படியே மோடி அப்படியே நடந்து வரும்போது, ஒரு பிரதமர் நடந்து வர்றதுலாம் வலிமை கிடையாது. இந்தியாவுடைய வலிமை அப்படின்றதே கூட்டாட்சி தத்துவம் தான். இந்தியாவுடைய வலிமை அப்படின்றதே கூட்டணி தான். அப்போ கூட்டுதான் பலம் அப்படின்றத மக்கள் மீண்டும் உணர்த்தி இருக்கிறார்கள். வலிமையான தலைவர், வலிமையான பிரதமர்ங்கிறது துணிச்சலான முடிவுகள் அடிப்படையில். என்ன முடிவு துணிச்சலா எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லுங்க நீங்க. என்ன முடிவை துணிச்சலா எடுத்துட்டாரு? இன்னைக்கு மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. துணிச்சலாக மணிப்பூருக்கு போய் நின்று 2 தரப்பையும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாரா? மணிப்பூர் பிரச்சனை முடிந்து விட்டதா? மணிப்பூர்ல அமைதி திரும்பி விட்டதா? 1 வருஷமா மணிப்பூர் பத்திட்டு எரியுது. பக்கத்துல இருக்கிற வேங்க வயல போய் எட்டி கூட பார்க்க முடியல. நீங்க மணிப்பூரை பத்தி இவ்வளவு பேசுறீங்க. நீங்க வேங்க வயல்ல நாங்க போயிட்டு வேங்க வயல எட்டி கூட பார்க்க முடியல. வேங்க வயல்ல நாங்க போய் கண்டுபிடிச்சீங்களா? வேங்க வயல பத்தி அங்க பட்டியல் சமுதாய மக்களுக்கு என்ன அநீதி இழைக்கப்பட்டன்ற கண்டுபிடிச்சு குற்றவாளி கூண்டுல ஏத்திட்டீங்களா நீங்க? தமிழ்ச்செல்வன் பேசுவார். வேங்க வயல பத்தி அவர்தான் பதில். தமிழ்ச்செல்வன் பேசுவார். இல்ல மணிப்பூரை பத்தி மட்டும் பேசல. ஆர்எஸ்எஸ் தலைவர் மரியாதைக்குரிய மோகன் பகவத் அவர்களே, ஏன் மணிப்பூர் இன்னும் பற்றி எரிகிறது என்று தேர்தலுக்கு பின்னால கேட்டார். கம்யூனிஸ்ட் தலைவர் ஆர்எஸ்எஸ் தலைவரை மதிக்கிறத நான் வரவேற்கிறேன். முதல் தடவை வரலாற்றுல நீங்க ஆர்எஸ்எஸ் தலைவரை மதிச்சு பேசுறீங்க. எல்லாரையும் நாங்க மதிப்போம். யாரையும் பழிவாங்குற எண்ணம் எங்களுக்கு இன்னும் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சு காந்தி படம் வந்த பிறகுதான் காந்தியே தெரியும்னு சொல்ற அளவுக்கு நாங்க ஆணவம் முடிச்சாங்க. எல்லாரையும் நாங்க மதிப்போம். ஷபீர் பேச. ஒரு கட்சி, ஒரு தலைவர், ஒரு சித்தாந்தம், ஒரு மொழி, ஒரு உணவு அப்படின்ற அந்த எல்லா விஷயத்தையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையில பாஜக ஈடுபட்டு இருந்தாங்கல்ல, அது இனி கூடாது அப்படின்னு மக்கள் முடிவு சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த தேர்தலுடைய முடிவுகள். இன்னொரு விஷயம், பாஜகவுக்கு புரியுற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? தேர்தலில் அவர்களுக்கு கிடைக்கின்ற பதிலடி தான். அது கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, ஒரு தோல்வி வந்த உடனே தான் எஞ்சி பார்ப்பாங்க என்ன நடந்துச்சு, எதுக்கு நம்ம தோத்தோம் அப்படின்னு. இன்னைக்கு அதை தான் உட்கார்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மறுபடியும் அப்கி பார் 400 பார்னு சொன்னா கூட சரி, இல்ல மோடிக்கு கேரண்டி அப்படின்னு சொன்னா கூட சரி, இன்னைக்கு மோடிக்கே 2 பேர் கேரண்டி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மக்கள் தள்ளி இருக்காங்க. மோடிக்கு யார் இன்னைக்கு கேரண்டி கொடுக்கணும்? நிதிஷ்குமார் கேரண்டி கொடுத்தாதான் மோடி ஆட்சியில் இருக்க முடியும். நாயுடு கேரண்டி கொடுத்தாதான் மோடி ஆட்சியில் இருக்க முடியும். ஒருவர் வட இந்தியாவை சேர்ந்தவர், இன்னொரு தென்னிந்தியாவை சேர்ந்தவர். ஷபீர், ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் மட்டும் சொல்லுங்க. 2006ல இருந்து 2011 வரைக்கும் கலைஞர் முதலமைச்சரா இருக்கும்போது ஜெயலலிதா அம்மா சொன்ன முதல் வர்ணனையே மைனாரிட்டி திமுக அரசு அப்படிங்கிறது. மைனாரிட்டி திமுக அரசு பலவீனமான அரசுன்னு தங்க தமிழ்ச்செல்வன் அண்ணன் ஒத்துக்கிட்டாருன்னா நான் மோடி அரசு பலவீனமான அரசுன்னு ஒத்துக்கிறேன். திமுக மைனாரிட்டியா இருந்தா வலிமையான அரசு, மோடிக்கு மெஜாரிட்டி இல்லைன்னா அது பலவீனமான அரசுன்றது என்ன லாஜிக்னு நீங்க சொல்லுங்க. 400 தொகுதிகளை கேட்ட மோடிக்கு வெறும் 240 தொகுதிகளை கொடுத்திருக்காங்க அப்படின்னும் போது மக்கள் அவ்வளவுதான் அவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க.
இல்ல இல்ல நீங்க மீண்டும் இல்ல இல்ல அதே இதுதான் நானும் உங்களுக்கு சொல்றேன். ராஜீவ் காந்தி இருந்த போது 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளை காங்கிரசுக்கு வழங்கிய மக்கள் இன்றைக்கு காங்கிரசுக்கு 100க்கும் குறைவாகத்தான் கொடுத்திருக்கிறார்கள். அதை நீங்க மறந்துட கூடாது. அதுதான் விஷயம். அங்கதான் இருக்கு சூட்சமோ. என்ன சொல்றாங்கன்னா, மோடி 2014ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாரு? காங்கிரஸ் முக்து பாரத்னாரு. 10 வருஷம் படாத பாடுபட்டுட்டாரு. ராகுல் காந்தி முன்னாடி வந்து உட்கார்ந்திருக்காரு எதிர்க்கட்சி தலைவரா. என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப ஒரு வலிமையான எதிர்க்கட்சி வந்துருச்சே அப்படின்ற ஒரு பயம், ஒரு பதற்றம் மோடியுடைய கண்களில் தெரிகிறது அப்படின்னு நான் பார்க்கிறேன். அதை மக்கள் சாத்தியப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு வலிமையான எதிர்க்கட்சி இல்லாம இந்த நாடு இருந்துச்சுன்னா அது எவ்வளவு பேராபத்துல முடியும் அப்படின்றது கடந்த 10 ஆண்டு கால ஆட்சி நிரூபித்து இருக்கிறது. உங்களுக்கு பார்லிமெண்ட்ல எதிர்க்கட்சிகள் தான் கூச்சல் போட்டு பார்த்திருக்கோம், கூச்சல் குழப்பம் போடுறத பார்த்திருக்கோம், கோரிக்கை வைக்கிறத பார்த்திருக்கோம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி வந்து பார்லிமெண்ட் முடக்குவாங்களா, எந்த விஷயத்தையும் பேச விட மாட்டாங்களா? இது என்ன விதமான ஜனநாயகம்? 142 எதிர்க்கட்சி எம்பிஸ வந்து பார்லிமெண்ட்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்களா? ஆனால் யாரும் அதை பற்றி கேள்வி கேட்க கூடாதா? அப்போ இந்த அளவுல இந்த நாட்டுல ஜனநாயகம் என்பது இருந்திருக்கிறது அப்படின்னும் போது மோடிக்கு புரிகின்ற ஒரே பாஷை, பாஜகவுக்கு புரிகின்ற ஒரே பாஷை தேர்தல் மக்கள் கொடுக்கின்ற பதிலடி தான். அது கர்நாடகாவில் அவங்களுக்கு கிடைச்சிச்சு, தெலுங்கானாவில் அவங்களுக்கு கிடைச்சிச்சு, ஹிமாச்சல்ல கிடைச்சிச்சு, இப்போ யூபியில கிடைச்சிருக்கு, அயோத்தியா இருக்கக்கூடிய ஃபைசாபாத் தொகுதியிலே கிடைச்சிருக்கு அப்படின்னும் போது இப்பதான் அவங்க உணர்றாங்க நாம ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்கோம், இப்ப நமக்கு கூட்டணி ஆட்சி தேவைப்படுகிறது அப்படின்ற அந்த இடத்துக்கு நவந்திருக்காங்க. இது வரைக்கும் என்ன சொன்னாங்க? மோடி ஆட்சி தான், மோடி ஆட்சி தான். இப்ப திடீர்னு சுதிய மாத்தி என்டிஏ கூட்டணி ஆட்சி தான், கூட்டணி தான் நல்லது, பேச்சுவார்த்தை மூலமாக தான் ஆட்சி நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கே வரல. நானு தமிழ்நாட்டு ஐயா விருதுநகர்ல நின்று இருந்தாருன்னா ஒருவேளை ஜெயிச்சிருப்பாரு. மதுரையில ஏன் அவர் கடைசி நேரத்துல சீட்டை மாத்தினாங்கன்னு ஒரு விசாரணை போட்டாங்கன்னா பல விஷயங்கள் வெளில வரும். யாரு ஐயா ஜெயிக்க கூடாது, ப்ரொஃபசர் சீனிவாசன் ஜெயிக்க கூடாது அப்படின்னு அப்படின்றத கட்சிக்குள்ள ஒரு விசாரணை போட்டாங்கன்னா அது சிபிஐ விசாரணையாகவே இருந்தாலும் சரி, ஏன்னா பாஜக எல்லாத்துக்கும் சிபிஐ விசாரணை கேட்பாங்க. அந்த சிபிஐ திருச்சியில கொடுக்கலையே, நல்ல வேளை திருச்சியில கொடுக்கல. பேசி உங்க கூட்டணி கொண்டு வர முடியாதுங்க, நீங்க கூட்டணிக்கே வர வேண்டாங்க. சரி.